ಅಲ್ಲೋ ಅಲ್ಲೋ ಹಾಗೆ ಹಾಗೆ அடந்ததொரு வனக்காடா அடந்ததொரு வனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கல்லிசரி உடமரந்தான் படுக்கு ஓடி வாடா கொஞ்ச நேரம் கல்லிசரி பிறகரைய விட்டு இந்த நல்லுக்குறிச்சி கிராமத்தில் உள்ளவன் தங்கச்சி அங்கால பரமேஸ்வரியும் இந்த முத்து இருளப்பா சாமியும் கூட்டிக்கிட்டு கல்லிசேரிய விட்டு வர்றது எந்த குதிரடா நொண்டி போல சொந்த குதிரை அழுயர விச்சரவா கருப்பு அடா அழுயர விச்சரவா அதையாதுடா கீனாட்டு என் கருப்பேன் புடியருவா உன் காலுக்கு சலங்கமணி எப்போ கருப்பு நீ இடமணி என் மேமாற்று இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடாத சாமி ஆட இங்க இறங்காத சாமி இறங்குடா வர அழகு மலவன காட விட்டு 18 நாடர்களை எப்போ நீ படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியானு பேர் இருக்குடா கருப்பு கொஞ்ச நேரம் ஒத்த காலு சப்பானி அட ஒரு காலு நொண்டியடா நீ படுத்தது கழுங்கடியா அலறுதுடா யுத்தி மரம் கொஞ்ச நேரம் நல்லி குறிச்சில உள்ள சாமியல கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம அசக்காத்து விசாம என் இருளப்ப சாமி நீ அள்ளி கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் நாட்டுல அரும்பு குறைஞ்சதில்லே கொஞ்ச நேரம் சாமியல கூப்பிட்டு நீ எந்திரி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பாச்சி சங்கரி பரமேஸ்வரி பாண்டிய ராஜகுமாரி அம்பாச்சி பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டுமனோ தர வேண்டுமலம் தர இருமலம் பழையோ வேண்டுமலம் தர இருமலம் பழையோ வேதாந்த நாத சரூபிணி வேத வேதாந்த நாத சரூபிணி ஜகஜனனி சுபவாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி
விநாயகனே வெவினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் கனநாதனே மாங்கனியை வென்றாய் கனநாதனே மாங்கனியை வென்றாய் கதிர்வேளவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேளவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே
அன்பு பூவண்ணமே. நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே. நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே. காலை பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன் என்னை கண்டேன் நெஞ்சில் உறவை கண்டேன் நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன் தாய் செய்ததே தவம் நான் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. குத்துப்பாக்க குடியிருக்கிறான் நாச்சி குத்துப்பாக்க குடியிருக்கிறான் நாச்சி குத்துப்பாக்க குடியிருக்கிறான் நாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி குத்துப்பாக்க குடியிருக்கிறான் நாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிறான் அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு ஓடு குத்து பார்க்க வயக்காட்டுல நல்லு குறிச்சு சாமி கும்பிட முன்னிட்டு இந்த காஞ்ச வயக்காட்டுல குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு அமோய் குத்துப்பாக்கு வந்திருக்கும் அண்ணாச்சி கலைய மதிச்சு வந்திருக்கும் அண்ணாச்சி உங்க பாதங்களுக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சாச்சு
ஓடு குத்து பாக்க குடியிருக்கிற ராசாக்கா எங்க ஐயாக்கா இன்னைக்கு வீர சொல்லத்துல ஒரு பழம் கொய்யா பழம் 60 ரூபாக்கா குத்து பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி நிறைய பேத்துக்கு இந்த கரு புருன்னு சொன்னேன்னா கொண்டே விடுவேன் மைஜெட் வந்து உலகம் பூரா ரீச் ஆகும் ப்ரோ கப்ளிங் வேணுமா விழா கமிட்டி வாங்க போ மழை பெய்யுதா ப்ரோ ஏன் அதுக்குள்ளே நிக்கிற வாங்க ப்ரோ டொங்காஸ் லாங் வெரி டேஞ்சரஸ் டொங்காஸ் வேலைதான் என்னாச்சு எறும்பு எடுத்து பிடிச்சாரா ஏன் என்னாச்சு இவர் யாரு சந்தனத்தை நல்லா தேய்க்கணும்ல கரம்பிய குளத்து தரேன் தேய்க்கிறியா அரச பறக்க தேய்ச்சிட்டு வந்து எனக்கு சித்தப்பா வேணாம் அதே மைய லூசா திருறேன் இவரங்க மேடையிலே என்ன சொன்ன பப்புனாக வேடம் தாங்கி நடிக்கும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றோம். புத்ரு உனக்கு நான் புத்ரு குருமசாமி எறும்பு இருந்தா உதறதுக்கா அண்ணன் குஞ்சாணி ஒரு 100 ரூபா எப்படி ஆங்கில் பண்ண பத்தியா பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய எனது இடம் இல்லையாத்தா உள்ள வந்து படுக்கிறியா ஏசியை போட்டு விடுறேன் உட்காருங்க மேடம் பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறேன் நல்லுக்குறிச்சி என் சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக கைதட்டலாம் போவா இதான் எரிச்ச மதுரை வர்றது மற்றும் வெளியூர்ல இருந்து அண்ணன் தம்பி நாங்க இருக்க நீ ஒத்தையில நாடகம் ஆடாதேன்னு சொல்லி எனக்காக வருது இந்த என் அண்ணன் தம்பி அத்தனை பேருக்குமே நன்றி பூரா பிட்டு படம் பார்ப்பாங்கடா அந்த அணத்துல கத்தும் போதே கரம்பு அப்படியே தான் எத்தனை பேர் தாள் நீர் கசி விட போறானோ அது இன்னைக்கு டான்ஸ் சரியான உங்களை எச்சப்பு மாடு மாதிரி மடு அள்ளும் இங்க வா உனக்கு லேஞ்சு கட்டுறேன் பரிவட்டம் கட்டுறேன் வா அப்படி கருவில் போய் பாடு சாமியை நிப்பாட்டுவான் எக்கோ இருக்கா ப்ரோ அப்படித்தான் ஒரு மைஜிட்ட எக்கோ கட்டினேன் ஊருக்கு போயிட்டேன் வீட்டில் இருக்கான்னு தேடி பார்க்க எக்கோன்றது ஒரு பட்டன் வைங்க என்ன ஏத்துங்க ஹலோ மதுரை கடை சந்தனம்மா என்ன பாட்டு பாடும் சாமி அலைங்கனே இது இருளப்ப சாமி கருப்பேன் பாண்டிமுனி எல்லாத்தையும் அலனே கண்டாளி மயனே என்ன டைலாக் சொல்லி கொடுத்தேன் மறந்துட்டேன் அதுக்குள்ள அதுதான் பேப்பர் நல்லா பாடுறான்றேன் மதுரை கடை சந்தனம்மா பொல்லாத பாண்டிமுனி உனக்கு மானா மதுரை சேவல் கட்டா பாடா எப்ப ஒத்த நல்ல பனமரமா நீ ஒய்யாழ வேட்டையாடும் தென்னை மரமா சாமி கொஞ்ச நேரம் இந்த நல்லு குறிச்சில உள்ள இந்த இருள பஜாமிய இங்க உள்ள அங்காள பரமேஸ்வரன் கூட்டிக்கிட்டு மதுரை கடை அண்ணனே சந்தானமா என் மானா மதுரை எனக்கு சேவல் கட்டா
உள்ள ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு உள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு ரெண்டிருச்சு ராசாக்கா நாடு ரெண்டிருச்சு ராசாக்கா நாடு ரெண்டிருச்சு ராசாக்கா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ராசாக்கா நாடகத்தை பார்க்க தானே ராசாக்கா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ மாட்டு வண்டி கட்டி நல்லி குறிச்சி ஆதி கிளவை வளர்த்த காரி மாட்ட ரெண்டா பூட்டிய மாட்டு வண்டி கட்டி நல்லி குறிச்சி கிளவை வளர்த்த காரி மாட்ட ரெண்டா பூட்டிய சாயங்காலம் போற வண்டி என் மாமா சாயங்காலம் போற வண்டி என் மாமா இங்க இருளப்ப சாமி பத்தி மணக்குதுடா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஆடை அடிக்குதடி உள்ள படகாத்து லேசா உன்னு சாபித்துதடியே வாடையடிக்குதடி பாடை அடிக்குதடி வடகாத்து விசுதடி உள்ள வடகாத்து விசுதடி கண்டவரம் தந்துருமா ஏசாமி கண்டவரம் தந்துருமா கண்டு குறிச்சில உள்ள ஏசாமி இது எத்தனை பேத்துக்கு இது குலசாமி நட எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஆளுயர வித்தருமா கருப்பு நட்டாம் படி பெரிய கருப்பு ஆளுயர வித்தருமா அதையாது நாட்டு என் கருப்பே காட்ட புடியருவா ஆளு இரவி சருவா நாட்டு என் கருப்பு கருப்பு மக்கள் ஆளுயர வித்தருவா அதையாது புடியருவா கருமே அசையாது புடியருவா அசையாது குடியருவா கருப்பு ஓடி வர கண்டவரம் நந்துருமா ஏசாமி கேட்டவரம் நந்திடுமா அசாமி கண்டவரம் நந்துருமா ஏசாமி அந்த 18 படிதா எனக்கு குலசாமி எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ போறா கலப்பைய முட்ட வேணும் நாம ஆடுவைய உழுக வேணும் அவோ கலப்பைய முட்ட வேணும் ஆடுவைய உழுக வேணும் நமக்கு ஆடுவைய உழுக வேணும் விவசாயத்தை காக்க வேணும் ராசாக்கா விவசாயத்தை வர்ற இளைஞர்கள்லாம் காக்க வேணும் ஏன் ராசாக்கா இல்ல சோத்துக்கு சும்மா இருடா ராசாக்கா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ இங்கிட்ட இருக்க ஆள் ஊரா ஜாயும் போற ஆளு நீங்க ஊரா என்ன கப்பலிங்க கை தட்டலாம் ப்ரோ நல்ல சாங் தான் அப்ப வாங்க போ நீ வந்துட்டே இருங்க முள்ள வட்டி அடைச்சாத்தே ஒரு இதுக்கு வரும் வெண்பா கலைக்கூடம்
பார்த்திபனூர் செல்வா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். என்னத்த இதெல்லாம் பார்த்தினூர் செல்வம் டேஞ்சர் பையன், நல்லா பண்ணுவான். நல்லுக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் அம்மா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி. எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி. எல்லோரும் கொண்டாடுவோம். நல்லுக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் அம்மா அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டி சார்பாக இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள் தாயே. கௌரவப்படுத்துகின்றோம். பிரியாணி கொடுத்தாங்களா? மைக்கில் பேசுவதற்கும் ஒரு வீர வேண்டும். இந்த வீர தமிழச்சி எம்கேஆர் தலைவணங்குறேன். ஆம்பளைட்லாம் சொல்லுங்க, தண்ணியை போட்டு பேசுறேன் நோத்தாங்கம்மா. என் தாய் எப்படி பேசுது பத்தியா? அப்படி பேசணும். தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தமிழனா இருக்கட்டும், தமிழச்சியா இருக்கணும், வீரத்துக்கு பஞ்சமே கிடையாது. கைதையே தட்ட மாட்டாங்க. இதுக்கு நான் அங்கிட்டே போயிருக்கலாம். யாருமே இல்லை, அதுக்கு யாருக்கு துண்டை கலைக்கிறேன். என்னத்த நாடகம் முடியும் 3 வருஷம் ஆகும். தாங்கடா போய் ஒண்ணுக்கு இருப்போம். கிராம ஊர்காவலர் தலையாரி ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகின்றோம். அண்ணே அண்ணே யாரு? அண்ணே அண்ணே தலையாரண்ணே வா. ஒன்றும் செய்ய மாட்டேன், நானும் ஆள் தான். ஒரு சாம்பிள் பார்க்குறியா? தலையாரி தானே. தலையாரி வேலை என்பது கஷ்டம். ஊரில் என்ன நடந்தாலும் முதல்ல காவல்துறை விசாரிக்கிறது உங்களைத்தான். உங்கள் பணி சிறக்கட்டும். மண்ணு ஓட்டலாமா? அவ்வளோதான், வேலையை காணி விட்டேன். பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய அத்தனை உறவுக்கு நன்றி. இன்னும் ஆள் இருக்கானே, நீங்கள் 2 பேரும் என் மூஞ்சி முடிக்காம அங்கிட்டு போங்களேன். உங்களை பார்த்தாலே பக்கு பக்குன்னு வருது. நம்ம பெரியாஜிபத்தில் நரசு ஊசியை தூக்கணும் மாதிரியே பயந்துறாங்க. ஆமா, அன்பாளையத்திலே இப்போ 4 குடும்பத்துக்காக ஒரு 4 வீடு கட்டி கொடுத்துருந்தோம். அதற்கு கொத்தனார் வேலை பார்த்த என் தம்பி பாஞ்சார் ராசு, உன் குடும்பத்தாளுக்கு ரொம்ப நன்றி தம்பி பாஞ்சார். எப்பாய் சுண்டு போட வரையா தாலி கெளுத்தி அரிக்கிறியா? இப்படி போடு, குறவை பிடிக்க பாக்குறியா? பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான எத்தனை முறை சொன்னாலும் இந்த பாசத்துக்கு ஈடு கிடையாது. இந்த அண்ணன் தம்பிகளுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அத்தனை இந்த மேலே விட்டுருவாங்க. அப்புறம் இதை காணாமட்டு வேலைக்கிறவளை போய் கத்திக்கம்ப போட்டு இழுத்துக்கிற பையன் முண்டை அன்னைக்கு அப்படித்தான் விட்டுட்டாங்க. பொம்பளை சேலைக்கில் போய் விளக்க மாற்ற அடிச்சு போ கண்டாணி மேலே குண்டே போட வா. உங்க அம்மா ஒத்தா வாடா, அவளை கரம் போயிட்டு எரிஞ்சுடுவேன் கண்டாளி மனை வா. அன்னைக்கு வரும்போது நீ அடிச்ச அண்ணே என்ன இது? அங்கிட்டு விடுங்கடா, சட்டியை கட்டியை கடிச்சு போடுவாங்க. என்ன வய பூச்சிடா அது? இது பேர் என்னடா? ட்ரோனாக்கும் 1300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேட்டரி இல்லாமல் போஞ்சிடும். வீராளங்குளம் பாலா ராமச்சந்திரன் பப்புனாக நடிக்கும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகின்றார்கள். துண்டு பொன்னாட வேணாம், ஆளுக்கு 500 1000 வாங்கிட்டு வா. இதை வாங்கிட்டு போய் நான் பேம்பஸை வைக்கிறது. 500 1000 கொடுத்தா ஏதாவது ஏழை வேலைக்கு உதவியா இருக்கும். ரூம் பாய் உன் மூஞ்சியே சரியில்லை. அது மிருதங்கார மூஞ்சியை பாரு, கலை முக்குளிப்பா மாதிரியே. அவ்வளவு பெரிய ஜோக்கு இல்லை, அவங்க வீம்புக்கு நேச்சிருக்கிறாங்களா? அர்ச்சனை வந்துருச்சுனே. அப்பா நீ நல்லா இருக்கணும்ப்பா. நான் வளர்த்த பண பொட்டி நல்லா இருக்கணும். உனக்கு ரெட்ட புள்ள வளர்க்கணும். எங்கன வளர்க்க? வெள்ளையன் வசந்தா மகன் பி பாலமுருகன், மருமகள் பெரியநாச்சி வாணி, இருப்பு மலேசியா. அங்கிருந்து 1000 ரூபா கொடுக்குறா. இங்கனுக்குள்ள ஒருத்தன் 10 ரூபா கொடுக்கல.
கட் இஸ் கிரேட். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. டீசலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அத்தனை பேருக்கும் மாணவ செல்வங்களே, எக்ஸாம் வந்துருச்சு. எக்ஸாம் ஹாலில் போய் பிரிப்பேடு விளையாடுங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற மாதிரி தான் நிற்பாங்க. ஐயோ எங்கே பள்ளிக்கூடம் பார்க்குற, டீச்சர் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். இவங்களுக்குள்ளே உன் ஆள் வந்துருச்சுடா டீச்சர். டீச்சர் யார் தெரியுமா? பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன்னா பள்ளிக்கூடம் பள்ளி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தாள். வணங்கம். அடியாத பிள்ளை படியார். அரசு பள்ளியிலே அதுக்கு அனத்த காலம் முடிச்சிருச்சு. புடிச்சுக்கிட்டு அங்கிட்டு போக போறாங்க. மரியாதை இழுங்கடா. எரிய மாட்டாங்க. புடிச்சு கொண்டு போய் அங்கிட்டு வதக்கி திண்டாலும் திம்பாங்க கதவாளின்னு. அரசு பள்ளியிலே பயின்று ஆசிரியர்களை நன்மதிப்பு பெற்று தாய் தந்திடம் நல்ல ஒரு பேரு வாங்கி இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்தாலும் அத்தனை சமுதாய மக்களும் எனக்கு உறவுதான் என்று சொல்லி ஏவுகணை நாயகனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருங்க. அப்படி வரணும்னு நினைக்கிறேன். நீ பூரா காலி தூய்மையை குடிக்க மாக்கலாம். எங்க வர்ற? சின்ன பையன் பார்க்கிறேன், 8வது படிக்கிறேன், கணேஷ் போல போடுறேன். அடுத்தலாம் கணேஷ் போல திரு கொட்டையில வை. என்ன சொல்ல கொட்டையில புண்ணை வைக்கிறது? இவன் ட்ரை பண்ணி பாரு. மண்டை நக்குன மாதிரி இருக்கடா. தீய பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். நல் பழக்கத்தை செய்யணும். எல்லாம் கொட்டையில வைக்க. உதுத்த பயமே. உலகத்திலே தாய் இல்லாமல் நம்ம எல்லாம் கிடையாது. முத்துவள்ளி என்ற ஒரு அன்னை எங்க அம்மா. அது இருந்ததுனாலதான் எம்கேஆர்னு ஒரு பப்புன் நாடு பூரா வள வர்றேன். பெத்த தாய் தான் போடுன்ட்டேன். லீவை போட்டு போடுன்றேன். எதுக்குடா கைதட்டியப்பா? என் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருமே நல்லா இருந்தாத்தான் நாளைக்கு எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிற நான் எங்கேயும் சொல்லலாம். உங்க எல்லாத்தையும் தான் சொல்றேன். இந்த தட்டினால கூட அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பேன். இங்க வாவேன் வேலை மசுரை பாருன்னு ஓடுவேன். ஆனா லவ்வுக்கு திடீரானப்பா இந்த கிளம்பிட்டான் பாரு கைலியோட. கப்ளிங் ஓசுன்னு நான் தாண்டா சொன்னேன். இப்போ எங்கே பார்த்தாலும் வெறி கொண்டு தர்றேன். ஃபோனில் கூட கப்ளிங் இருக்கும், ஓசு இருக்கா, டொங்கோசா. ஆபாசம் என்பது எல்லா இடத்துலையும் வந்து விட்டது. அதை சொல்லுகின்ற விதம் இருக்கிறது. அதைத்தான் அப்படி சொன்னேன். சிமெண்ட் மூடை, கரையாம்புத்து, செவரொட்டி என்று தீய பழக்கங்களை தவறுங்கள். அதில் 2 பேர் பேசுவேன். இவன் கண்டாலுமே அசிங்கமாக பேசுகிறேன். இவன் என்னடா தீய பழக்கத்தை சொல்கிறேன்னு நினைப்பீங்க. உரிமை இருக்கிறது. தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பூரா ஹிந்தி தான். ஹிந்தி ஓசுக்கு கப்ளிங் தான் ஆதரவு. கரெக்ட். நீ சட்டி போடு. சட்டி போடாமல் மிதப்பு கண்ட மாதிரி திடுறேன். நானே காசு கொடுக்க இல்லையா? செய்தி வீடி பற்ற வைக்க வந்தாளா? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்கார வந்துட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? தமிழகத்திலே தமிழனும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய உன்னதமான குணம் படைத்து கேப்டன் விஜயகாந்த் போல வாழக்கூடியவன் தான் தமிழன். ஆனா என்ன ஓட்டல் வீட்டில் இருக்கும்போது நம்ம சொல்றது அவனுக்கு புரியல, அவன் சொல்றது நமக்கு புரியல. அவன் நம்மளோட டாப்ல இருக்கான்ப்பா. போயிலே ஒரு பாக்கெட்டை கொட்டுறேன். क्या क्या गडगन गडो हो दू एकनो दुलुगो தோசைக்கு இப்படின்றான். துலுகோ தோ ஆம்பளேட்டுக்கு கட்டு 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 அங்கே வச்சா குளுக்குவாங்க. அப்படி சொல்லிட்டே 2 வருஷமா கரை போயிட்டாங்க. போய் அணில பிடிச்சி வந்து வதக்கி தின்னு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? நாடகம். இது என்ன நாடகம்? வள்ளி திருமணம். வள்ளிக்கும் முருகனுக்கும் நடக்கக்கூடிய சுயவரம். அதுவே நாரதர் வரும்போது அது ஒரு கலவரம். இந்த டைலாக் எல்லாம் பத்தி யோசிச்சேன். ஆனா ரீச் ஆகணும் பார்த்தேன். ஒரு சிரிக்கல. முயற்சி பண்றேன். தம்பி ரொம்ப கத்தப்படாது, வெதர் தெரிச்சு போவேன். விபூதியை போட்டேன்னா 2 யோதம் வயக்காட்டிலே தெரியும். மனைவிகளை சொல்லுகிறேன், தாய்மார்களே சற்று போக்கஸ் பண்ணுங்க. கணவர் வந்தால் காலில் விழுந்து வணங்க வேண்டும். நல்லா வணங்குவேன். அப்பெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஐயாலாம் ஏற்கலப்பை உழுவிட்டு செம்பரியாடு மேய்ச்சி விட்டு அப்பெல்லாம் பெருசெல்லாம் கூப்பிடுவாங்க. அடியாய் பட்டமா இங்க வா, என்னடி கண்டாலுமா 2 அரை விடுவாரு. அது உடனே போனவனே சேலையை விரிச்சு கிழிஞ்சு போன 4 ஜாக்கெட்டை தூக்கிட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இவன் கூட புலந்தது போதுன்னு கிளம்பிடும். இப்ப எவன் அடிக்க முடியாத பொண்டாட்டிய என்னடி பிரித்தி
சட்டுன்னு அடிவேன். அப்படி அடம் கொத்தாயிடுற ரூம்ப போய் அடைச்சிக்கிட்டு ஃபேன்ட்டை மாட்டிக்கிட்டு உங்களை கராத்தேன் ஒத்தாக்கு வதக்க நடிச்சு அவன் கடைசியில் கெந்திட்டு வர்றேன். புரிச்சு என்ன அப்படி பொழந்து எடுத்துட்டா அப்புறம் மேல் வலிக்குது பக்காடி லவனை போடுவோம். ஏனால் அன்றைய காலம் வேற இந்த காலம் வேற. ஏய் அதான் இந்த காலம். கத்த முடியாம கத்துவேன் விட்ட ஓடுற மாதிரி. ஆனால் இரவு பகல் பாராமல் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே நினைத்து கொண்டு வறுமையில இருந்தாலும் வெளியே சொல்லாமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரே ஜீவன் ஆண்களை காட்டிலும் பெண்களே பெண்களே பெண்களே. உடனே கைதட்டுவியே. இப்ப வர்றேன். ஆம்பளை என்ன வேலை பார்த்தாலும் லோனை வாங்கி வை. லோனை வாங்கு. அந்த லோனு இந்த லோனு வாங்கு. லோனுக்காரே வந்தவொடனே குது குதுன்னு வருதுன்னு போய் படுத்துரு. எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை 3 லட்சம் லோனை வாங்கிட்டு லோனுக்காரன் 4:30 வந்துட்டேன். இங்கே மீனாட்சி வீடு எது போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த சாணி தொழிக்கிறாள் அந்த முட்டை தான். அப்படியே மேடம் லோன் காசு தரீங்களா அப்படின்னு சொன்னோடனே மயன் அனுப்பிவிட்டுருச்சு. அம்மாவுக்கு குது குதுன்னு வருதுன்னு சொல்லுப்பா. அவன் வந்தேன். அங்கிள் அங்கிள் எங்கள் அம்மாவுக்கு குது குதுன்னு வருதான். அப்படியா நான் 2 நாள் கட்டில் போட்டு இங்கேயே படுக்கிறேன். அந்த பொம்பளை எட்டி பார்க்க இவ எப்படி பார்க்க போவே இல்லை 2 நாளா. ஏன் எந்த அளவுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ தெரிந்தா அந்த உலகத்தில் வெற்றி காணலாம். மற்றவர்களை போல போராமை பிடித்து நம்மளும் வாழணும் வட்டிக்கு வாசிக்கு வாங்கினேன்னா கடைசி வரைக்கும் வட்டியை கட்டுவே குட்டி போட முடியாது. தொங்காச சொன்னேன். அர்ச்சனை சீட்டு வந்துட்டியா தங்கம். அவரை வர சொல்லு. அவர் 1000 ரூபாய் கொண்டு வர, நீ 100 ரூபாய் கொண்டு வர. வாட் ப்ரோ 2 பக்கம் முன்னாடி பின்னாடி இந்த வரேன். பிரபு டூலர் ஒர்க்ஸ் அஸ்மர் எதிர் புறத்தில் வீர சோழன் கா கண்ணன் நல்லிக்குறிச்சி 100 பின்னாடி பின்னாடி ஜல்லிக்கட்டு. எந்த இல்லு போட்டிருக்க? வீட்டுக்கு அடிக்கிற ஜல்லிக்கு போட்டிருக்க. ஜல்லிக்கட்டு சிவன் பாய்ஸ் நல்லிக்குறிச்சி நண்பன் சார்பாக 501 வாழ்த்துக்கள் ப்ரோ. 500 ரூபா கொடுத்துட்டு அங்கே உட்காந்துருக்கிய என் தெய்வமே. உள்ளவா உள்ளவா உள்ள வந்து பொம்பளைய பார்த்துட்டு போ. ஆனா போயிடாத மருதமணி தான் படுத்து கிடப்பேன். இந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்க. நீங்கெல்லாம் கவலை மணந்து சிரிக்கக்கூடிய ஒரே குணம்னா மக்கள் மனிதன்ட்ட இருக்கு. ஆடு மாடெல்லாம் சிரிக்காது. அப்படி ஆடு மாடு சிரிச்சுன்னா எவனை இறையலி போட மாட்டேன். போய் புல்ல போடும் போதே அவன் மாடு ஓ மாடு சிரிக்குதோ. தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு கொண்டே ஒரு ஒன்னே. அந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுல சில பேர் காலை வளர்க்குறாள்னா அங்கிருந்து வரும்போதே டாட்டாஜில ஏ ராமு கள்ள முட்டாய் தின்றான் மாடு மோ. ஏய் ராமு புள்ள தின்றான் மோ. வாடியில் அவுத்து விட்டு வெண்ணமையம் போக மாட்டாரு. அப்படி சட்டி தெரியுற மாதிரி கட்டிக்கிட்டு ராமு வாடா போடுற ஒத்த அவனை போடுற இவனை போடுறான். பார்த்தா இவனை போட்டுறான். போட்டவனே இந்த என்ன மச்சான் நம்ம மாடை நம்மளை போட்டுருச்சு மச்சான். கண்டா நல்லா கோதுமை தோல்ல வச்ச எப்படி ஐயா மாடு கொட்டையில குத்திருச்சுமானே. கண்டால மாதிரி வச்சு போடா. எதுக்கு எடுத்தாலும் என்னமா ஏலம் போடுறது மாதிரி. வாங்க பூ இல்லையா நீங்க வர்றது மாதிரி தெரியுது பூ. பம்பா பாட்டு தாண்டா. பம்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. நாங்க இருமுடிய தலஜம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. கார்த்திகை மாசத்துல வாரம். கார்த்திகை மாசத்துல வாரம். கார்த்திகை மாசத்துல வாரம் நாங்க சிவனுடைய மகனை பார்க்க போறோம். பம்பு 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 பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா.
ஐயப்பா. கொல்லிமலை ராணிமலை விறகு மலை அஞ்சு மலை ராணிமலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை ஏ ராணிமலை ஏ விறகு மலை ஏ அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க நீங்க அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் பர்த்டேக்கு பார்ட்டி வச்சிங்க, ஓகே. மாலை ஓடுறதுக்கும் பார்ட்டி வைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் நாளைக்கு ஐயப்பனுக்கு போட போறேன். எல்லாரும் வாங்கடா, வாட்ஸ்அப்பில் பேசுகிறேன். எல்லாரும் வாங்க. நல்லுக்குறிச்சி சீமக்கருவலுக்குள்ள சேவலை வதக்குறோம், புழக்கிறோம். நிறைய போதையில் போய் மறுநாள் குளிச்சு விட்டு குருசாமிகிட்ட போய் நிற்பேன். குருசாமி அன்னைக்கு தான் வீம்புக்கு நீ ஆடுவார். குருசாமி இவன் வாயை திறக்க மாட்டேன், திறந்தா வாட வரும், இருந்தாலும் வைவேன். அதனால தான் அவரு என்ன குறை வச்சு இந்த குறையும் வரக்கூடாது இவன். ஏன்னா போத வாயில் தெரியும். அதனால சொல்றேன், மாலை ஓட்டு சில பேர்லாம் பார்த்தா காப்பு கட்டிக்கிட்டு தண்ணி அடிக்கிறேன். இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது, அது நாளடைவிலே மாறிக்கொண்டு வருகிறது என்று சுட்டு காட்டுகிறேன். எம்கேஆர் என்னை கண்டுக்கிறவே இல்லை, என் கூட பிறந்தவன். எப்படி போறேன் பாரு. ஓகே, இதுதான் மசுறு வெட்டு. இந்த வந்துட்டாங்கல்ல, பறிச்ச புழு புழுன்னு எழுதுவாங்க. அங்கே வர மிதக்குதடா மண்டை. அப்பெல்லாம் ஒரே வெட்டு தான், செம்பரியாட்டு வெட்டு. ஒரே வெட்டு, வெட்டுக்கு 13 ரூபா. ஏன்னா 13 ரூபா தான் வாங்குவாங்களா? ஏன்னா நான் வெட்டினா 250 ரூபா வாங்குறாங்கண்ணே. வேலையா பாடுறா, நகைச்சுவை பண்ண வந்தியா? காமெடி எடுவடல பருப்பு வேலை, நகைச்சுவை எடுத்து கொடுக்குறாரா மயிறு. காசுல என்ன நகைச்சுவை வந்துட்டாரா? வந்தால கருத்து விட்டாரு சித்தப்பேன். எப்பா பேர்ல துணி எடுப்பா, அந்த கச்சாவில் வந்து துணி எடு, மிதப்பு கட்ட மாதிரி. இல்ல டிக்கியில மாட்டிருக்கேன், அதை எடுத்து விடுனே. இது பறி வச்சா அப்படித்தான் தண்ணி வரனே உசுன்னு உள்ள போகும். ஏன்னா சிரிச்சுக்கிறேன். அதே மாதிரி முடி வெட்டக்கூடிய இந்த பல்லு பொம்பளை கடந்துடுறான்டா. அதே முன்னங்கிறேன், அன்னத்துறேன், கசடுகள்லாம் நீக்குவேன். அண்ணே அர்ச்சனை சீட்டுனே. ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி. புருஷனை கூப்பிடுவா வேணாம்னே. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி விடத்தகுளம் கிராமம் துறை லோகநாதன் சார்பாக என் அன்பு தம்பி எங்க அண்ணே லோகநாத அண்ணே மையன் துறை சார்பாக அன்பாலயத்துக்காக 501 கொடுத்த என் உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் என் தம்பி வேணும்ன்றது. அவனுக்கு தெரியும் வயக்காட்டுகள் எப்படி வண்டி மைலேஜ் கொடுக்காதுன்னு. என் டிரைவர் வேற டிராக்டர் ஓட்டினவன்ட்டா, அவன் பாட்டுக்கு அந்த வயக்காட்டை பாட்டை 4 சாலை அடிச்சுட்டு வந்து நிப்பாட்டுவேன். பெயாத்துறான். இன்னொருத்தி வந்துட்டான் வீரக்குடி பிரபு, அவன் ஏற்கனவே பவர் டில்லர் ஓட்டினவன். அவன் பாட்டு கிச்சு கிச்சுன்னு கரம்பரம்பில் போட்டு ஓட்டி தொலைச்சிடாம. நீங்களை பாதுகாக்கிற சட்டி கலப்பல்ல கப்ளிங் இந்த ஓஸ். நல்ல கொஸ்டின் தான், 12வது பாடத்தில் வரும். சிறந்தது கப்ளிங்கா ஓசா? ஓசு என்பது மேடம் லென்த்தாவது பொறுத்து, கப்ளிங் என்பது புண்ணு வர்றதை பொறுத்து. தென்பாண்டி தங்கப்பாண்டி முத்துப்பாண்டி. தங்கப்பாண்டி முத்துப்பாண்டி. சரி பாடு தெரிஞ்சா நீ பாடு. பாட தெரியாதா? நீ பாடுறா. சாரி ராங் நம்பர். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணுசக்திகளை ஏவி விட்டு, அக்கினி சிறகடிச்சு அந்த அணுசக்தியை ஏவி விட்டு, வெற்றிகளை
பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கள்ளி வளம் தந்தாரையா இருக்கிற கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் தமிழக மண் மீது புகழ்த்துவினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார் பின் மீது கனவேவினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா அட வீர சொன்ன அட மானாச்சார அட பாத்தியனூர் பரமக்குடி சத்துரக்குடி ஒரு டோல் கேட்டா கம்பி தூக்கிருச்சு வண்டி கிளம்பிருச்சு அட 4 ரோடு ரைட்டு பக்கம் ராமநாடு அங்கே போக வேணாம் நேரா போனா பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு அது ராமேஸ்வரம் இடது பக்கம் அட பேக்கரும்பு அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் இங்கே நல்லுக்குறிச்சியிலே அங்காள பரமேஸ்வரி முத்து இருளப்பா சாமி எத்தனையோ தெய்வம் தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமி இருக்கு எல்லா சாமியும் கோயில்ல கதவை திறந்து வச்சுதான் தீவாரணை காட்டுவாங்க ஆனால் 18ஆம் படி கருப்பனுடைய கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்கு அது தெரிஞ்சா எதுக்கு நாடகத்துக்கு வர்றோம் உங்கள்கிட்ட கேட்கல ப்ரோ ஜென்ரலா கேட்குறான் ஏன் சாத்தி இருக்கு ஆரம்பத்திலே ஒரு சின்ன கதவு போட்டிருப்பாங்க 18ஆம் படியால் அந்த கதவை திறக்கும் போது ஒரு கர்ப்பிணி பெண் பார்த்து விட்டு அரண்டு இறந்து விட்டாள் அதனாலதான் அந்த கதவு பூட்டி இருக்கு ஏன் பூட்டி இருக்குன்னா 18 லாடர்களையும் பத்திரமாக காலடியில் போட்டு பாதுகாத்து கொண்டிருப்பார் இவங்க போயிடக்கூடாது யாரு 18ஆம் படியா அதனாலதான் ஆடி 18ஆம் பருக்கு மட்டுமே 18ஆம் படியுடைய கதவு திறந்திருக்கும் அன்றைய தினம் 18 லாடர்களும் வெளியே வர முடியாது ஏன்னா மக்கள் சூழ்ந்திருப்பார்கள் அதுக்கு தான் 18ஆம் படி கோயிலுக்கு போகும்போது பாருங்களேன் அங்கே தீவாரணை காட்டும் போது ஒரு சத்தத்தோட காட்டுவாங்க கருப்பு ஏன் கருப்பேன் 18 லாடர்களையும் கவனித்துக் கொண்டிருப்பான் வந்திருக்கின்ற உன் பிள்ளையை கவனிடா என்பதற்காகத்தான் கருப்பு அப்படின்னு சொல்லுவது இது யாருக்கு தெரியும் இந்த உண்மை இந்த கருப்பை எங்க பிறந்துச்சு எப்படி தமிழகத்தில் வந்துச்சு சில அகராதி பெயர் பேசுவேன் பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கு அதெல்லாம் பேசுவாங்க அங்கே பேசும்போது நான் எடுத்துவேன் இப்ப அந்த வரலாறை சொல்ல போறேன் நல்லுக்குறிச்சியில கருப்பேன் துடியா இருந்துச்சுன்னா அப்படி குதிச்சு அப்படி வர சாமியார் ஆள்லாம் நெளிக்கிற மாதிரி தெரியுது